வியக்க வைக்கும் முன்னோர்களின் திறமை. நம்மளுடைய முன்னோர்கள் கட்டின பிரம்மாண்டமான கோட்டையா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, அவங்க நீர் மேலாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்படி நம்மளுடைய முன்னோர்களுடைய வியக்க வைக்கிற ஒரு நீர் மேலாண்மை தாங்க இது. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையில தாங்க. செஞ்சிக்கோட்டையில இப்ப நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. இந்த சமயத்துல அந்த வியக்க வைக்கிற நீர் மேலாண்மையை நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியுங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த கோட்டைக்குள்ளார பெய்யற மழைநீர்லாம் பாருங்க ஒரு கால்வாயில வந்து சேருதுங்க. இங்க மட்டும் இல்லங்க, மற்ற இடங்கள்ல பெய்யற மழைநீரும் வெவ்வேறு கால்வாய்கள் வழியா இந்த கால்வாயோட இணைதுங்க. அப்படி சேரும்போது இந்த கால்வாய் இன்னும் பெரிதாகுதுங்க. அப்படியே நம்ம இந்த கால்வாயை பின் தொடர்ந்துகிட்டே போவோம். ஒரு கட்டத்துல இந்த கால்வாய் பிரம்மாண்டமான மதுசோறு அருகாமையில போகுது. அதற்கடுத்து இந்த கால்வாய் பூமிக்கடியில இறங்குதுங்க. பூமிக்கடியில இறங்கின தண்ணீர் கிட்டத்தட்ட பல அடி தூரம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மழைநீர் பூமிக்கடியில சுரங்க பாதைகள் வழியா பயணிச்சு இந்த பிரம்மாண்டமான மதுசோரை கடந்து வெளியே இருக்க அகழிக்கு வருதுங்க. பாருங்க, அந்த காலத்துல இருந்த தமிழர்கள் எப்படியெல்லாம் மழைநீரை கையாண்டிருக்காங்க, மிக முக்கியமா சேமிச்சிருக்காங்க. ஏன்னா கோட்டைக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம் அகழி. அந்த அகழிக்கு நீர் ஆதாரத்திற்கு இந்த கோட்டைக்குள்ளாரே பெய்யற மழைநீரை ஒரு சொட்டு கூட வீணாக்காம பத்திரமா சேமிச்சிருக்காங்க.